ஸோ நீங்கள் பார்த்துருக்கு தான் த நியூ சுசுகி E-Access. ஸோ 2025ல் இந்த ஆக்சஸ் வந்து எலக்ட்ரிக்கில் வந்திருக்கு. பட் 2007ல் இதே ஆக்சஸ் வந்து ஐஸ் இன்ஜினில் வந்துருந்து. இந்த வண்டி உங்களுக்காக என்ன ஆஃபர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நான் தான் உங்கள் பல்வின். வெல்கம் டு GRX. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கலர் டோனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேட் ஃபினிஷ் பிளாக்ல இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி மெரூன் பேனல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெரூன் பேனல் ஹெட்லைட்டுக்கு மேலே சென்டரில் வருது. அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டரோட வந்து அந்த சுவிட்ச் கன்சோலில் கனெக்ட் ஆகுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இந்த மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சென்ட்ரல் மெயின் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் DRL லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஹெட்லைட்டுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து டிம்மு. ஸோ இது ரெண்டுமே டிம்மு. இப்போ வந்து நான் பாஸ் அடிக்கிறேன். பாஸ் அடிச்சாச்சுன்னா இந்த சென்டர் சேர்ந்து தான் எரியும். DRL இங்கே எரியுது. அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இது LED இதில் வருது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்பர் பிளேட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அது கீழே சுசுக்கியோட குரோம் ஃபினிஷ் எம்போஸ்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே எகெயின் ஒரு சுசுக்கியோட ஒரு சிக்னேச்சர் ஃப்ரண்ட்னே சொல்ல. ஏன்னா எல்லா சுசுக்கிலுமே நான் பார்த்ததில் ஃப்ரண்ட்டில் வந்து இது ஃபைபரில் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க. அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக் சஸ்பென்ஷன் வருது. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட்லி பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் அலாய் வருது. அண்ட் இந்த அலாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷ், அதில் ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருங்க, டைமண்ட் கட் இது கொடுத்து. அண்ட் நீங்கள் ஃப்ரண்டில் பார்த்தா அதே மேட் அந்த மெரூன் கலர் பார்த்தீங்கன்னா பேக் பேனல்லையும் வருது. அது வந்து இங்கே டோட்டலாக கவர் ஆகி இங்கே வருது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சுசுகி ஆக்சஸ் குரோம் ஃபினிஷில் எம்போஸ் பேல்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் உங்களுக்கு பூட் லெக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி ரிஃப்ளெக்டர் வருது சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்கு வேண்டி. அண்ட் ஃபுட் பேக் வந்து நைஸ்லி மவுண்டட் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சில்வர் கலர் ஃபுட் பேக்ஸ் இந்த இதில் வருது. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு மேட் ஃபினிஷ் பிளாக்ல வந்து ஒரு கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வைடராக இருக்குது. ஸோ என்ன மாதிரி உள்ள ஒரு ப்ராட் ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த சீட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் ஏறி உக்காந்துருந்து காணிக்கிறேன். ஸோ இது நான் உக்காந்துருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. அண்ட் பின்னாடியுமே இன்னும் உட்காரதுக்கு ஆளுக்கு இடம் இருக்குது. அண்ட் லெக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ஸ்பேஷியஸாக இருக்குது. ஏன்னா என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 6.1 அண்ட் என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 88 kg. அண்ட் இது நான் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ன் பண்ணும்போது என்னோடய லெக் தைஸ் வந்து டச் ஆகும். ஸோ கால் நீங்கள் கொஞ்சம் இப்படி கீழே எடுத்து வச்சு தான் இப்படி டேர்ன் பண்ண முடியும். இது 2 சைடுக்கும் இப்படி தான் இருக்குது. ஹைட்டாக இருக்கிற பர்சன், ஸோ நான் ஒரு 5'10" இருக்கிறவங்களுக்கும் செக் பண்ணேன். 5'10" இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் காலை வந்து இப்படி இறக்கி வச்சு தான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ன்லாம் எடுக்க முடியும். ஷார்ட் டேர்ன்ஸ் இந்த மாதிரி. அதர் தென் தட் இந்த ஃபுட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸ் இருக்குது. உங்களுக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்டணுன்னா உங்களோட லெக்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி பூட்ஸ் இதில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அழகாக ஒரு க்ரூசிங்கும் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இந்த மாதிரி க்ரூசிங்கும் நான் வந்து இந்த ட்ராக்குள்ளே நான் ஓட்டினேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பேக் வியூ, ஸோ பேக் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ரொம்ப நீட்டாக ஸ்டைலிஷாக வந்து ஒரு சுசுகி ஸ்டிக்கர் இந்த மெரூன் பேனலில் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்து LED இன்டெகிரேட்டட் டெயில் லைட் கொடுத்துருக்கேன். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுசுகியோட அந்த இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே நம்பர் பிளேட், ஃபெண்டர்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தீங்கன்னா இந்த 2 விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்துட்டு இந்த ஹூக்ஸ், இந்த 2 ஹூக், ஒன்று அண்டர் த சீட், இன்னொன்று இந்த க்ளோப் இந்த உங்கள் பூட் லெக் பூட்டுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சீட் இது எப்படி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து கீலெஸ் தான் வருது. ஸோ இந்த மாதிரி கீலெஸ் தான் வருது. ஸோ உங்களுக்கு வண்டி ஆன் பண்ணால் இதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இங்கே அன்லாக் ஆகிரும். சீட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த நாபு இப்படி டர்ன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு சவுண்ட் கேட்கும், ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் இப்படி கை விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும். ஸோ எகெயின் இப்போது இந்த க்ளோபாஸ் இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. இதுலேயுமே வந்து உங்களோட போர்ட்டபிள் சார்ஜரும் கேரி பண்ணலாம். அதுக்கு ஒரு அழகான ஒரு கேசிங் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஹெல்மெட் உள்ளே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஜெட் ஃபேஸ் ஹெல்மெட் உள்ளே வச்சுக்கலாம். சின்ன சைஸ் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டும் உள்ளே வச்சுக்கலாம்.
பொதுவாக எனக்கு தெரிஞ்சு இதில் ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தான் உள்ளுக்கு போகும். பட் ரொம்ப ஸ்பேஷியஸ்லாம் இல்லை, ஏன்னா 17 லிட்டர் தான் பூட் ஸ்பேஸு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சீட்டு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர தூக்கி பிடிச்சிட்டு இப்படிலாம் இருக்காண்ணா, இப்படி லிஃப்ட் பண்ணி விட்டிங்கன்னா இதாகும், திருப்பி தாக்கணுன்னா ஃபுல்லாக இப்படி பண்ணிவிட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த ஒரு விஷயம் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு சார்ஜ் பண்ணணுன்னா என்னென்னா, இந்த நாபை ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட் கழித்து இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு கன் பாயிண்ட், அந்த சார்ஜிங் போர்ட் பாயிண்ட் இருக்கும். இந்த சார்ஜிங் போர்ட் கன் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் தென் தட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வேர் யூ கேன் கீப் யுவர் கீ அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில், 300 ml வாட்டர் பாட்டில், இல்லாட்டி 300 ml 200 ml அது கோக், அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இங்கே உள்ள வச்சுக்கலாம். அண்ட் அதர் தென் தட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல இந்த யூஎஸ்பி சார்ஜர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் யூஎஸ்பி போட்டு கொடுக்குறாங்க, ஆனால் டைப் ஏ யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதர் தென் தட் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வண்டி ஆன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கீ இங்கே இருக்குது, அன்லாக் பண்ணிட்டோம். அண்ட் அன்லாக் பண்ணாத இந்த நாப் ஃபுல்லாக டர்ன் ஆகும், இல்லாட்டி இதாகாது. இந்த டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல விசிபிளாக இருக்குது. டே லைட்லேயும் சரி, கொஞ்சம் இருட்டான இடத்துலையுமே இந்த லைட் வந்து உங்கள் ஐயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அதில் டே லைட் சென்சார் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அந்த டே லைட் சென்சாரை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதர் தென் தட் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக இந்த கிட்ட யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதாவது யூஸ்வலாக மற்ற இதிலலாம் டச் ஸ்க்ரீன் இருக்கும், இது ஜஸ்ட் ஒரு 4.1 TFT டிஸ்பிளே. அண்ட் ஒரு ரைடருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. பிரேக், ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சி நீங்கள் இதில் ஆன் கில் சுவிட்ச் அமைக்கிட்டிங்கன்னா ஆன் ஆயிரும், ரெடி டு கோ. பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் கொடுத்தனே போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, என்ன மோடில் இருக்கிறீங்க, ஸோ அந்த மோடுக்கு ஏற்ற கலர் அதில் எக்கோன்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் க்ரீனில் காணிக்கும். ஸோ பீனா நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த மோட்ஸ்லாம் மாற்றிக்கலாம். அடுத்தது எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச் போகுது, டைமு, இது எல்லாமே காணிக்குது. அதர் தென் தட் இதில் நேவிகேஷன்ஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் கொடுத்துருக்காங்க. அது சுசுகி அந்த கனெக்ட் ஆப்பில் வந்து புதுசாக ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துடுறேன். ஒன்று, நீங்கள் நேவிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட டெம்பரேச்சர், அதாவது இப்போ எந்த இதில் இருக்கிறீங்கிற அந்த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரும் இதில் காணிக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே இதில் வந்துட்டு எவ்வளோ, அதாவது இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம அட்மாஸ்பியரில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி உங்கள் மொபைல் ஆப் மூலமாக இதில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கொடுக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜஸ் எல்லாமே, மொபைல் நெட்ஒர்க்கு, மொபைல் பேட்ரி, கால், இன்கமிங் கால்ஸ், மெசேஜ் அலர்ட், வாட்ஸ்அப் அலர்ட் எல்லாமே இதில் வந்து பாப்அப் ஆகி காணிக்கும். அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலோமீட்டர் எவ்வளோ, அதாவது ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க அதுக்கு எவ்வளோ மைலேஜ் கிலோவாட் அது எடுக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட் போகுது, அந்த இது காணிக்குது. ட்ரிப் 1 தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் சுவிட்சஸ் எல்லாமே பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஈஸி டு ஹேண்டில், ரொம்ப சிம்பிளாக ஈஸி ஆக்சஸாக இருக்குது. அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 2 பட்டன் தான். வண்டி ஆன் பண்ணுறதுக்கு கில் சுவிட்ச் ஆன், அப்புறம் மோட் மாற்றுறதுக்கு இங்கே கீழே இருக்குது. இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட் பிரைட், டிம் அண்ட் பாஸ், இண்டிகேட்டர் அண்ட் ஹார்ன். ஸோ இந்த மாதிரி ஹார்ன்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் 2 பிரேக்கிங்கும் இந்த இது ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப கிளாஸி, எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ஓரியன்ட், எல்லா ஃபேமிலி பீப்புளுக்கும் இது ரொம்ப ஒரு சூட்டபுளான ஸ்டைலிஷான வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல ஐ பர்சனலி கிவ் இட் 5 out of 4 ஸ்டார். இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு ஈஸி ஆக்சஸாக இந்த பூட் ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் இதுவாக கொடுத்து இன்னுமே இந்த ஆக்சஸஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்னும் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு ஃபேமிலி மேன், உங்கள் ஒய்ஃப்க்கு எதாவது காய்கறி வாங்கணும், அந்த மாதிரி க்ரோசரிஸ் வாங்கணும்னா இந்த பூட் ஸ்பேஸ் போதுமான பூட் ஸ்பேஸ்னே சொல்லலாம். அதர் தன் தட் உங்களுக்கு பேக்ஸ் கேரி பண்ணி இந்த ஹூக்ஸ் மூலமாக நீங்கள் கேரி பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 mm அண்ட் இதோட சேடல் ஹைட் பார்த்தீங்கன்னா 765 mm சேடல் ஹைட் வருது. ஸோ நான் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து கணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்தாலும், ஒரு 5.5 இருந்தாலும் உங்களோட லெக்கை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ண முடியும். அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரைடிங் மோட் இருக்குது, ப்ளஸ் ரிவர்ஸ் மோடு. அது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா எக்கோ, அப்புறம் ரைட் ஏ அண்ட் ரைட் பி. ஸோ ரைட் ஏலேருந்து அப்படியே ரன்னிங்லேயே இப்போ பாருங்களா
மோட் மாற்றிட்டேன். எக்கோ ரீஜன் எவ்வளோ தூரம் கிக் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியே ரன்னிங்கில் இருக்கும்போது திருப்பி எகெயின் நீங்கள் வந்து ரீஜன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைடு ஏல வந்திருக்கிறோம். ஸோ ரைடு ஏல எப்படி இந்த ரீஜன் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ போயிட்டுருக்குறோம் நம்ம. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இதில் வந்து மேஜிக் ட்விஸ்ட்டு கிடையாது. பட் இந்த ரைடேயில் பார்த்தீங்கன்னா ரீஜன் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது ஒரு 2 கிலோவாட் வந்து நீங்கள் வந்துட்டு ரீசார்ஜ் ஆகும் உங்களுக்கு பேட்ரி. அண்ட் ஆக்சிலரேட்டர் நீங்கள் அப்படியே விட்டிங்கனாலே ரீஜன் அப்படியே வந்து ஃபீல் ஆகுது தெரியும். ரைட் பியோட ரைட் ஏல ரீஜன் ஆக்டிவேட் அந்த அந்த பிரேக்கிங் பவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ ரைட் ஏல நீங்கள் ஓட்டும் போது டாப் ஸ்பீடு வந்து ஒரு 71 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும். பட் சிட்டிக்குள்ளே நீங்கள் இந்த ரைடே போட்டு ஓட்டிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவே கண்ட்ரோல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டெபிலிட்டி, கார்னரிங் இது எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த ரைடேலே போடும்போது சிட்டிக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா பிரேக் அடிக்க தேவையில்லை. இந்த இதில் உள்ள பிரேக்லேயே நீங்கள் ஓட்டிக்கலாம். அந்தளவுக்கு இந்த ரீஜன் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் மோட் போட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் மோட் போட்டிருக்கிறேன். இங்கே வருங்களா, ரிவர்ஸ் போகுது. ஸோ இது ரிவர்ஸ். எகெயின் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணுன்னா இதே பட்டன் நீங்கள் அமுக்குனீங்கன்னா இப்போ ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த மோட் செட் பண்ணணுன்னா எப்போவுமே வந்துட்டு இப்போ ரன்னிங்லேயே இப்போ ஹோல்ட் பண்ணால் மாறாது. பட் நீங்கள் நின்றுட்டு இருக்கும்போது நிப்பாட்டி இந்த பட்டனை ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரைட் பிக்கு மாறும். ஸோ இதில் வந்து ரீஜன் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது 2 கிலோவாட் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் தான் போகும் பேட்ரிக்கு. ஸோ அதுதான் இந்த இது. அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரைடிங் ஸ்டைலுக்கு இந்த என்ன தெரியுது பார்த்தீங்களா 48. ஸோ இது வந்து உங்களோட ரைடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரேஞ்ச் வந்து அதில் காணிக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா ரீஜன் வந்துட்டு ஏல வந்து ரொம்ப நல்லா எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகணும், ஆனால் ரீஜனும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ அந்த இதில் எனக்கு வந்துட்டு பர்சனலாக ரைடே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சிட்டிக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ். பட் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்பீடு போகணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ரைட் பிக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இந்த ரெண்டு கம்பேர் பண்ணி எக்கோவில் வந்து ரீஜன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 122 kg தான் வருது. ஸோ ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப லைட்டாகவே இருக்குது. ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகுது, ரொம்ப ஸ்டேபிளாக போகுது. பாருங்களேன், நான் வந்து 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் இங்கே பாருங்கள், நான் கார்னர் சிங்கிள் ஹேண்டில் தான் எடுக்கிறேன். அண்ட் வெஹிக்கிள் இஸ் கோயிங் ஃபினாமினல். ஸோ அந்த இடத்துல எகெயின் குடூஸ் டு சுசுகி. வெயிட் பேலன்சிங் ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான். ஸோ எகெயின் இது வந்து ஒரு மிட் மவுண்டட் செட்டப் தான். ஸோ மோட்டார் இங்கே இருக்குது. உங்களுக்கு பேக்கில் உங்களுக்கு இன்னொரு ரோட்டர் வருது. ஸோ நடுவில் வந்து ஒரு டென்ஷனர் இருக்குது. இது வந்து ஒரு பெல்ட் ட்ரிவன் வெஹிக்கிள் தான். இந்த மோட்டர்லேருந்து பேக் ஹப்புக்கு போகுது. ஸோ இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா 4.1 கிலோவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 15 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.072 கிலோவாட் பர் ஹவர் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 விதமான சார்ஜர். ஒன்று வந்து போர்ட்டபிள் சார்ஜர், இன்னொன்று உங்கள் சுசுகி ஷோரூமில் டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் அவைலபிளாக இருக்குது. உங்கள் போர்ட்டபிள் சார்ஜர் மூலமாக, அதாவது ஹோம் சார்ஜர் மூலமாக உங்களுக்கு 6 hours 20 minutes உங்களுக்கு சார்ஜ் ஆகும். பட் உங்களோட டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் மூலமாக உங்களுக்கு 2 hours 12 minutes 0 to 100% சார்ஜ் ஆகும், விச் இஸ் லைக் இன்க்ரெடிபிள். அண்ட் டயர்ஸும் பார்த்தீங்கன்னா சீட்லேருந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் நல்லா இருக்குது, அஜிபிலிட்டி நல்லா இருக்குது, கார்னரிங்கும் ரொம்பவே நல்லா இந்த வண்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சுசுகி கிட்டேருந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? குவாலிட்டி அதுதான். ஸோ குவாலிட்டி இங்கே இருக்குது, ரிலையபிலிட்டியும் இருக்குது, அண்ட் சர்வீஸும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஷனேட் கலரில் வருது. இது உங்களோட டெய்லி கம்யூட் வெஹிக்கிளாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ஃபினாமினலாக போயிட்டுருக்குது. இப்போ பாருங்களேன் என்ன ஸ்பீடில் மட்டும் கார்னர் எடுக்கிறேன்னு பாருங்களா. ஸோ 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் போயிட்டுருக்கிறேன். அண்ட் ஹடில்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ன தான் அது ஹார்ட் ஜம்ப் எடுத்திங்கனாலும் வண்டி ஸ்டேபிளாக தான் போயிட்டுருக்குது. ஒரு கிளாசிக்கான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு ஸ்டைலிஷ் லுக்கிங் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த ட்ராக்கில் ஓட்டும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து லித்தியம் பேட்டரி தான் யூஸ் பண்ணேன். ஏன் நிக்கல் பேட்டரி யூஸ் பண்ணலன்னா லைஃப் வைஸில் இந்த பேட்டரி வந்து ஜாஸ்தி. அதாவது லித்தியம் பேட்டரி வந்து 2 to 3 times வந்து அதோட லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி கம்பேர் டு நிக்கல் பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது. ப்ரோஸ் பற்றி சொல்லணும்னா, ஒன்று இந்த என்வாயர்மெண்ட் க்ளீனாக இருக்குது, இன்னொன்று ரிலையபிலிட்டியாக இருக்குது.
ரொம்ப அஜைலாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டிங் கொடுத்துருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. பட் கான்ஸில் சொல்ல போனால் பர்சனலாக எனக்கு வந்துட்டு இந்த லெக் ஸ்பேஸ் ஒன்று, ரெண்டாவது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன். நீங்கள் ஒரு 80 என்னோட வெயிட்டு நான் தான் டெஸ்ட் பண்ணி இந்த பர்சனலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, ரீபவுண்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ டக்குன்னு பாட்டம் ஆடுற ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு தோணுது. ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது அந்த இது. பட் சுசுகி தரப்பில் சொன்னோம் அது வந்து இன்னும் டியூன் பண்ணாங்க. அது ஏன் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னா பெட்டர்களுக்கும் ஸ்டெபிலிட்டிக்கு வேண்டி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. பட் அவங்க இதில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த இது சுசுகி கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா இந்த வண்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதர் தென் தட் பிரேக் பைட்டிங் வந்து ப்ரோஸில் தான் நான் கொடுப்பேன், ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பிரேக் பாருங்கள், ஸோ பிரேக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம். சீட்டிங் கம்ஃபர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு கான்ஸ் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்துட்டு டக்குன்னு லைட்டாக ஒரு கிளைமேட் இது ஆச்சுனாலும் இந்த டிஸ்பிளேயோட லைட்டிங் வந்து டக்குன்னு டிஃபர் ஆகுது. அது நான் வந்து ஒரு கானாக பார்க்குறேன். இன்னொரு கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பூட் ஸ்பேஸ் 17 லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வேறு நிறைய பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு 20+, 32, 37, 35 லிட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த இடத்துல 17 லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது நான் ஒரு கானாக பார்க்குறேன். அண்ட் இன்னொரு கான் நான் என்னன்னு சொல்லணும்னா கலர்ஸ். எனக்கு பர்சனலாக இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கலான்னு தோணுது. இந்த காம்பினேஷன் ஓகே தான், இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் இதோட ப்ரைஸ் பாயிண்டில் தான் இந்த வண்டி எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு சொல்ல முடியும். இந்த ப்ரைஸ் பாயிண்ட் நெக்ஸ்ட் மந்த் அவங்க ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பாயிண்ட் ரிவீலிங் வந்து நம்ம ஸ்டோரியில் போடுறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். ஸோ இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணீங்களா இல்லைன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தான் உங்கள் பல்வின். ஸ்டே டியூன் வித் GRX India. Right clean, right safe, and right Suzuki. Until then, this is Perlvin signing off. Bye bye.